ரூ. 1000 கொடுத்துருந்தாங்கன்னா 720 ருபீஸ் வந்திருக்கும். 720 ரூபா வந்திருக்கும். 2000 கொடுத்தவங்களுக்கு 1740 ரூபா சம்திங் 1440 ரூபா வந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா 28% தான் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து டிடக்ஷன் போயிட்டு இருந்திருக்கு. 28%. பட் இது வந்து நாங்கள் இது வரைக்கும் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறுவனத்தில் டிடக்ஷன் வந்து 30%, 20% ரினிவலும், 10% அட்மின் சார்ஜஸும் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஆனால் அங்கே உங்களுக்கு கம்பெனி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்கும் விட்ரால் கொடுக்கும்போது இது வரைக்கும் 28% தான் போய்கிட்டுருக்கு. பட் இதுலேயுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2% இது வரைக்கும் லாஸ் தான். அந்த 2%ன்றது எப்படி கால்குலேட் ஆகும் பார்த்துக்கலாம். ஒரு 5000 பேர் விட்ரால் கொடுக்கக்கூடிய இடத்துல 5000 பேர் இன்ட்டு 1000 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நான் பேமெண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து 20 ரூபான்னு கால்குலேட் பண்ணாலே 1 லட்ச ரூபா கம்பெனிலேருந்து எக்ஸஸாக போயிட்டுருக்கு. எத்தனை நாள்? ஆல்மோஸ்ட் ஒரு 125 நாள் நம்ம அப்படி போயிட்டுருக்குன்னா அதில் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் அதில் எக்ஸஸாக போயிருக்குன்னு சொல்லி. இதை முந்தா நேற்று தான் நான் எடுத்து பார்த்தேன். அதை நேற்று உடனடியாக சேஞ்சஸ் பண்ணி நேற்றுலேருந்து எல்லாருக்குமே 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 700 ரூபாவும், 2000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 1400 ரூபாவும் அப்படி தான் வந்துட்டுருக்கும். இன்ட்டு 700 ரூபா. நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்ட்டு 700 போட்டு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கும். அப்போ நேற்றுலேருந்து எல்லாருக்குமே போகக்கூடிய அமௌண்ட்டில் அக்யூரேட்டாக 30% பிடிச்சி தான் போயிட்டுருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னடா இவ்வளோ நாள் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தது, இப்போ 20 ரூபா வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது இது வரைக்கும் நாங்கள் எக்ஸஸாக தான் கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அது எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு.